சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. குழந்தை திருமணம், பாலியல் சீண்டல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தடுக்கப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பள்ளி, கல்லூரி மாணவிகள், நீதிமன்ற பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், பெண் காவலர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் மினி மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் மகளிருக்கான வேக நடை போட்டியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் ஸ்வாஜ் தொடங்கி வைத்தார். பெண் காவலர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் போட்டியில் கலந்து கொண்டனர். போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கரூர் மாவட்ட காவல்துறை சார்பாக நடைபெற்ற மாரத்தான் போட்டிகளை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபராஸ்கான் அப்துல்லா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்போட்டிகளில் பள்ளி, கல்லூரி மாணவிகள், கரூர் மாவட்ட பெண் காவலர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் என சுமார் 500 பேர் கலந்து கொண்டனர். முதல் 10 இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கடலூர் வெள்ளி கடற்கரையில் மாரத்தான் போட்டியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், மாநகராட்சி ஆணையர் அனு உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இதில் கல்லூரி மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஓடினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும், பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் அளிக்கும் இலவச சேவையின் 181 குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.